ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஏப்ரல் 1, 2024 அதாவது நாளை முதல் நடைமுறைக்கு வர்ற ஒரு 5 புதிய விதிமுறைகள், புது ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். முழுமையான பதிவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை முழுமையாக பாருங்கள். நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புது நண்பர் யாராவது பார்த்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நம்பர் 1, ஆதார் பேன் லிங்க். இந்த ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ணுறதுக்கு டைம் ஆல்ரெடி நிறைய எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டே வந்தாங்க. இப்போ இதோட டெட்லைன் வந்துருச்சு. மார்ச் 31 இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நாளையிலிருந்து ஆதார் பேனை லிங்க் பண்ணாத பேன் கார்டு இனாப்ரேட்டிவாக அறிவிக்கப்படும். அதாவது நீங்கள் இனிமேல் எந்த ஒரு டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது இந்த மாதிரிலாம் உங்கள் பேனை யூஸ் பண்ணி எதுவுமே பண்ண முடியாது. அதனால் இன்ன வரலும் லிங்க் பண்ணாதவங்க இப்போவாது பண்ணிக்கிங்க. ஏப்ரல் 1க்கு அப்புறம் பண்ணது 1000 rupees அடிஷ்னலாக பெனால்ட்டிலாம் ஆட் பண்ணுறதா வருது. இல்லை நிறையா கார்டு இனாப்ரேட்டிவ் கூட ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அதனால் அதை தவிர்த்துருங்க. இன்ன வரலும் ஆதார் பேனை லிங்க் பண்ணாதவங்க இப்போயே பண்ணிக்க. அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெண்டாவது ஃபாஸ்டேக். 4 வீலர் யூஸ் பண்ணுறவங்க காருக்கு, லாரிக்கு, இல்லை பஸ்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஃபாஸ்டேக் யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபாஸ்டேக்கோட கேஒய்சி அப்டேட் பண்ண சொல்லி ஆல்ரெடி முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இன்ன வரலும் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. இல்லாட்டி நாளையிலிருந்து உங்களோட ஃபாஸ்டேக் செயல்படாது. நீங்கள் டோலை கிராஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டபுள் த சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் பெனால்ட்டிலாம் வெட்டி கேஒய்சிலாம் அப்டேட் பண்ணி புது டேக் வாங்கி அதுக்கப்புறம் தான் அந்த ஃபாஸ்டேக் செயல்படும். அதனால் இன்ன வரலும் கேஒய்சி அப்டேட் பண்ணாதீங்க. ஃபாஸ்டேக்கை பண்ணிங்க. நாளையிலிருந்து உங்களோட ஃபாஸ்டேக் வேலை செய்யாது கேஒய்சி அப்டேட் பண்ணவில்லை என்றால். அதுக்கப்புறம் 3வது என்பிஎஸ், நேஷனல் பென்ஷன் சிஸ்டம். இந்த நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் இனிமேல் 2 ஸ்டெப், அதாவது 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்கான நிறைய ஃப்ராட்ஸ் எல்லாம் தவிர்க்கிறதுக்காக இந்த ஸ்டெப் கொண்டு வந்திருக்காங்க. அதனால நீங்கள் நேஷனல் அதாவது என்பிஎஸ்க்குள்ளே லாகின் பண்ணணும் அப்படின்னாக்க அந்த சம்மந்தப்பட்ட ஆதார் லிங்க் பண்ண அந்த ஓடிபி, அதாவது மொபைல் நம்பருக்கு 1 டைம் பாஸ்வேர்டு சென்ட் பண்ணி அதை என்டர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போய் லாகின் பண்ண முடியும் உங்களோட போர்ட்டலுக்குள்ளே. இல்லாட்டி போக முடியாது. இதையும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் இபிஎஃப், அதாவது எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட். பிஎஃப்னு சொல்கிற நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு 1 இயரில் அடுத்த கம்பெனிக்கு மாறுறோம், இன்னொரு 1 இயரில் அடுத்த கம்பெனிக்கு மாறுறோம். இந்த மாதிரி மாறையில் நிறையா ட்ரபிள் இருந்துகிட்டு இருந்தது இதில். அதாவது என்னோட பிஎஃப் அந்த கம்பெனிக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள், அந்த கம்பெனி இந்த கம்பெனிக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள் அப்படின்லாம் நிறைய ரெக்வஸ்ட் லெட்டர்லாம் கொடுக்கணும். ஆன்லைனில் போய்ட்டு அப்ளைலாம் பண்ணணும். இனிமேல் அந்த மாதிரி ஒரு தேவை ஏற்படாது. நீங்கள் எத்தனை கம்பெனி எப்போ மாறினாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு கம்பெனிலேருந்து அந்த கம்பெனிக்கு ஆட்டோமேட்டிக்காக பிஎஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு ரிஸ்க் உங்களுக்கு இனிமேல் கிடையாது. இதையும் தெரிஞ்சுங்க, மற்ற நம்பருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க், அதாவது எஸ்பிஐ கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம நிறையா ரெண்ட் பேமெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரெண்ட் பேமெண்ட்டை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு அதுக்கும் நிறைய ரிவார்ட்ஸ் பாயிண்ட்லாம் இருக்கும். அந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டை நம்ம நிறையா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லை கிஃப்ட் கார்டோ இல்லை நிறையா ஆன்லைன் பர்ச்சேஸோ பண்ண முடியும். இனிமேல் இந்த ரெண்ட் பேமெண்ட் டிரான்சாக்ஷனுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடையாது அப்படிங்கிற ஒரு பதிவையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்பிஐ கிரெடிட் கார்டோட ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் 75 ரூபா இன்க்ரீஸும் பண்ணியிருக்காங்க. இது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதையும் தெரிஞ்சுங்க. இந்த மாதிரி இந்த 5 பதிவுகளை மறக்காமல் எல்லாரும் தெரிஞ்சுங்க. இன்ன வரலும் யாரும் அப்டேட் பண்ணாதவங்களும் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் இருக்கிற பெனால்ட்டி, இந்த ரொம்ப ரிஸ்கெல்லாம் தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. நிறைய நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் எப்போ போல போட்டுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோ தெளிவான சூப்பரான பதிவு உங்களுக்கு செஞ்சுங்க. அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் தமிழன் கார்த்திக். நன்றி, பை பை, டேக் கேர்.